வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கம் போகிற ரோட்டில் காசாகிரானில் இருக்கிறது தான் இந்த சன் டான்ஸ் அப்படிங்கிற 360 சூப்பர் இமர்சிவ் டோம் ஷோ. ஸோ இதுக்கு வந்து நம்ம டிக்கெட்ஸ் அங்கே போயெலாம் வாங்க முடியாது, ஆன்லைனில் தான் வாங்கணும். புக் மை ஷோவில் வாங்கிக்கலாம். ஸோ 150 ருபீஸ் பர் பர்சன். ஸோ நாங்கள் போனப்போ ரொம்ப வெயிலாக இருந்தது. ஸோ பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப நல்லா இருந்தது வெளியில் இடம். பட் ஸ்டில் ரொம்ப வெயிலாக இருந்ததுனால எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருந்தாங்க. ஸோ முன்னாடியே வந்து தியேட்டருக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ முன்னாடி தியேட்டர் எப்படி இருந்ததுன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருந்தது. ஒரு பெரிய இக்ளூ மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஷோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சினாரியோவே வேறு மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ கலர்ஃபுல். இனிஷியலாக நானே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். சின்ன பிள்ளை மாதிரி இருந்தது மனசு, அந்த கலர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. அதுவும் அந்த கலர்ஃபுல் ஃபிஷ்ஷஸ், ஃபேரிஸ், அதுக்கப்புறம் ஒரு குட்டி குட்டி ஸ்டோரிஸு, அதுக்கப்புறம் ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய ஷார்ட் வீடியோஸ் போடுறாங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. நாலா பக்கமும் கலர்ஸ் தான். ஸோ குட்டீஸ் வந்து எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இருந்துச்சு. நானுமே ரொம்ப டான்ஸ் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டேன் அந்த மியூசிக்கு. என்ன ஒன்று இந்த மாதிரி ஒரு ஷார்ட் கண்டென்ட்டாக போடாமல் ஒரு ஃபுல் ஃப்ளெட் ஸ்டோரியாக போட்டாங்கன்னா பசங்க இன்னுமே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் அவங்க. ஸோ இது நிஜமாகவே நல்லா இருந்தது. பட் டியூரேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே கிடையாது. அந்த 20 மினிட்ஸ்க்குள்ளே வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடுறோம். ஸோ படுத்துக்கிட்டு பார்க்கலாம், உட்காந்துட்டு பார்க்கலாம், நின்றுட்டு பார்க்கலாம், என்ஜாய் பண்ணிட்டு பார்க்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு பார்க்கலாம். ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு கண்டிப்பாக அந்த குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.